ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஆன்மீக செய்தி என்று சொன்னால் சப்தமி திதியை பற்றி பார்க்க போகின்றோம். சப்த என்று சொன்னால் 7 அர்த்தம். சப்த ஸ்வரங்கள் சொல்வோம். சரிகம பதனி சென்ற 7 ஸ்வரங்கள். அதே போன்று சப்த ரிஷிகள், சப்த கன்னிகள், சப்த மாதாக்கள். சப்த என்று சொன்னால் 7 என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் இந்த சப்த என்ற 7க்கும் சூரிய பகவானுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த சப்தமி திதிக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா சூரிய பகவானுடைய குதிரையே என்று பார்த்தால் தேரோட்டம் 7 குதிரைகள். அதனால் இந்த சப்த என்ற விஷயங்களுக்கும் சூரிய பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு கொள்ளப்படுகின்றது. இப்போ இந்த திதியில் அமாவாசை அல்லது பௌர்ணமியிலிருந்து வருகின்ற பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி என்று 7வதாக வருகின்ற திதி தான் இந்த சப்தமி திதி என்று சொல்லப்படுகின்றது. இந்த சப்தமி திதிக்கு உண்டான குணாதிசயங்கள் என்ன? இந்த சப்தமி திதியில் என்னவெல்லாம் செய்யலாம்? இந்த சப்தமி திதியில் என்ன வழிபாடு நம்ம செய்யணும்? இந்த சப்தமி திதி யாருக்கெல்லாம் உகந்தது? இந்த சப்தமி திதியில் நடந்த புராண ரீதியான சிறப்பு அம்சம் என்ன என்பதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த சப்தமி திதியில் முதல்ல உச்சிதமாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி, ஆன்மீக புராண செய்தி என்று சொன்னால் சூரிய பகவான் தை மாதத்தில் உத்தராயணத்துக்கு வருகிறார். வடக்கு நோக்கி பயணிக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வருகின்ற நாட்கள் தக்ஷிணாயனம். தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வருகின்ற காலகட்டங்கள் உத்தராயணம். அப்போது ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தக்ஷிணாயத்தில் பயணிக்கின்ற சூரிய பகவான் என்ன செய்கின்றார்? வடக்கு நோக்கி பயணம் செய்யணும். அப்போது என்ன செய்கிறார்? தன்னுடைய ரதத்தை வடக்கு நோக்கி பயணிக்க மாற்றுகிறார். அப்படி தக்ஷிணாயத்திலேருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் போது வடகிழக்கிலே திரும்புகிறார். அப்போ ஒரு பைக்கை ஓட்டுவோம், சரன்னு அப்படி திரும்புவோம் பார்த்தீங்களா, ரிவர்ஸ் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூரிய பகவான் என்ன செய்கின்றார்? வடகிழக்கு நோக்கி பயணிக்கின்றார். அப்படி வடகிழக்குன்னு தன்னுடைய ரதத்தை திருப்பிட்டு வடக்கு நோக்கி பயணம் செய்கின்ற நாட்கள் தான் உத்தராயணம் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ரத சப்திக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு மிக தொடர்பு கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆச்சரியமான விஷயம். எனக்கு இந்த உத்தராயணத்தை அந்த சூரியன் மாறுகின்ற நேரத்தில் இது கண்ணுக்கு விசிபிளாக தெரியாதுன்னே சொல்ல முடியாது. உத்தராயணத்தில் தை மாதம் ரதசப்தி வர நாட்கள் பார்த்திங்கன்னா மற்ற நாளில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விழுவதற்கும் ரதசப்தமி அன்னைக்கு வருகின்ற அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விழுவதற்கின்ற நிலைமையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கடிகாரமே கிடையாது இல்லையா? ஒரு பெரிய வட்டில் நாழிகைன்னு இருக்கும். அந்த வட்டில் இருக்கும். அந்த வட்டிகளில் தண்ணீரை விட்டு அதில் சூரியனுடைய ஒளியை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நாழிகையை கணக்கிடுவார்கள். அதை நம்ம எப்போ கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி வட்டில் விட்டுட்டு ஒரு மாடியில் சூரியன் ஒளிக்கிரகணங்கள் கிழக்கு நோக்கி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ரதசப்தமி அந்த பயணிக்கின்ற அந்த கரெக்டான அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சூரியனுடைய ஒளிக்கிரகணம் மற்ற நாளைக்கு அன்னைக்கும் வித்தியாசமாக அழகாக மாற்றம் தெரியும். அதே மாதிரி ரொம்ப வெளிச்சமாகவும் தெரியும். அந்த சூரியன் மாறுகின்ற நேரம், ரதத்தை மாற்றுகின்ற நேரம், அந்த அளவுக்கு சூரியன் தன்னுடைய ரதத்தை மாற்றி வடக்கு நோக்கி பயணிக்கின்ற அந்த உத்தராயணம் காலம் எது தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் என்ன என்று சொன்னால் இந்த சப்தமி. அவ்வளோ சிறப்பு இந்த சப்தமிக்கு உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாபாரத யுத்தத்தில் பீஷ்ம பிதாமகர் என்ன செய்கின்றார்? மரணப்படுக்கையில் இருக்கின்றார். அவர் 48 நாட்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்றார். ஏன் என்று சொன்னால் அவர் தட்சிணாயத்தில் இறக்க விரும்பவில்லை. அவருக்கு வரம் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அவர் விரும்பிய நேரத்திலே அவர் இறக்கலாம் என்று சொல்லி அதற்காக என்ன செய்கின்றார்? மார்கழி மாதத்தில் இறக்கக்கூடாது என்று சொல்லி உத்தராயண காலம் வர வரைக்கும் கிட்டத்தட்ட 48 நாட்கள் அர்ஜுனனுக்கிட்ட சொல்லி அம்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு சரியாக உத்தராயணம் வருகின்ற நேரத்தில் சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமியில் இறக்கிறார். அப்போ உத்தராயண காலம் சப்தமியில் வந்தவுடனே கிருஷ்ண பகவான் சொல்கிறார் பீஷ்ம பிதாமகரிடம், நீ கேட்ட ஒரு நாள் வந்துவிட்டது, உன்னுடைய உத்தராயண காலம் வந்துவிட்டது, இனி நீ உன்னுடைய பித்ருலோகத்தை நோக்கி நீ உன்னுடைய மரணத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாம் என்று சொல்கிறார். அந்த திதி தான் சப்தமி திதி என்று சொல்லப்படுகின்றது. பிதாமகர் அஷ்டமியில் உத்தராயணம் தை மாதம் அஷ்டமியில் இறந்தாலும் கூட ஆனால் தை மாத சப்தமி தான் பிதாமகருக்கு தர்ப்பணம் கூடிய நாட்களாக சொல்லப்படுகின்றது. ஏன்னா கிருஷ்ண பகவான் வரமளிக்கிறார், நீ செய்த புண்ணியங்கள்
தூய்மையாக பயனாக கங்கை புத்திரரே, உன்னுடைய தூய்மைக்கு பயனாக உனக்கு வம்சம் கிடையாது. அதன் காரணமாக இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே உனக்கு தர்ப்பணம் கொடுப்பார் என்று சொல்கிறார். எப்படி கிருஷ்ண பகவான் நரகாசுரனுக்கு வாக்கு கொடுத்தது போன்றதான், தீபாவளி போன்றதான் இந்த ரத சப்தமி. அதனால் ரத சப்தமி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பீஷ்மரை நினைத்து கொண்டு தர்ப்பணம் கொடுக்கின்ற வழக்கம் உண்டு. அதுவும் குறிப்பாக எருக்க இலையில் அரிசி, எள்ளு, மஞ்சளை வைத்து கொண்டு தலை குளிப்பார்கள். இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பக்தி என்று சொன்னாலே மனத்தின் அடிப்படையில் தான் வரணும். செய்யும் தொழில் செய்து கொண்டே இருக்கின்றோம். உழைத்தால் தான் உணவு கிட்டும், உழைத்தால் தான் உயர்வு கிட்டும். உழைக்காமல் குடும்பத்தை காப்பாற்றாமல் இல்லறம் அல்லது நல்லறமும் கிடையாது. கிடைக்கிற நேரத்தில் பக்தி செய்தாலே மிகுந்த வீடு பேரை அடையலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் என்னுடைய தாய் தான். இந்த சப்தமி திதியை நான் எந்த வார்த்தைகள் நான் பேசினாலும் சரி, நான் என்றைக்குமே ஸ்கிரிப்டை வச்சுட்டு பேசினதே கிடையாது. சூழ்நிலை காரணமாக வீடியோ பண்ண வரதில்லையே தவிர, நான் ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோ எனக்கு வரதுக்கு காரணமே இந்த மாதிரி புராணங்களை என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் என்னை கற்றுக் கொடுத்தது, அவர்கள் பேசியது என்னையே அறியாமல் கேட்டதோட செயல்பாடு தான் இன்றைக்கி இந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் வருது. அந்த அடிப்படையில் இந்த ரத சப்தமியோட விஷயத்தை நான் முழுக்க நான் கற்றுக்கொண்டது யார்? அந்த விதத்தில் எனக்கு குரு என்று சொன்னால் என்னுடைய தாயார் திருமதி வசந்தா சங்கரன் அவர்கள். ஒவ்வொரு ரத சப்தமி அன்னைக்கும் வரிசையாக நாங்கள் 10 பிள்ளைங்க, எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து 12 ஒரு தட்டில் வச்சுருவாங்க. எருக்கலையை வச்சுருவாங்க, 2 இலை. ஆம்பளை பசங்களுக்கு அரிசி, மஞ்சள், எருக்க இலையில் வச்சுருவாங்க. பெண்களுக்கு எள்ளு வச்சுருவாங்க. அரிசி, மஞ்சள், எள்ளு வச்சுருவாங்க. பெண் பிள்ளைகளுக்கு எருக்கலையில் அரிசியும் மஞ்சளும் வச்சுட்டு தலையில் எருக்கலையை வச்சுட்டு குளிக்க சொல்லுவாங்க. நாங்கள் குழந்தைகளாக இருந்துச்சு, எங்களுக்கு அப்படி தான் குளிப்பாட்டி விடுவாங்க. அன்றைக்கி நம்ம எண்ணெய் தேய்ச்சி சீக்கா தேய்ச்சி எதுவுமே குளிப்பாட்ட மாட்டாங்க. ரத சப்தமி பண்ணிவிட்டு சூரிய பகவானுக்கு ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க எங்கள் அம்மா. அது அதோட அந்த புண்ணியம் பாருங்கள். அவங்க 84 வயது இறக்கின்ற நேரத்தில் அவங்களும் பீஷ்மர் மேலே ரொம்ப அதீத பக்தி உண்டு. எனக்கு பீஷ்மரை பற்றி ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது என்று சொன்னால் எங்கள் அம்மா மூலமாக தான். ஓம் சக்தி. வணக்கம். அடுத்தடுத்த ஆன்மீக செய்திகள் உங்களை வந்தடையும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆன்மீக செய்திகளை கண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு இந்த செய்திகள் பயனுள்ளதாக இருந்தால் இந்த செய்திகளை நீங்கள் பலருக்கும் பகருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு செலுத்துவதன் மூலமாக அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கும் சேரும். நான் இதை சொல்வதற்கு காரணம் என்ன? நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அடுத்தவங்களுக்கும் சென்று சேரும் என்ற ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய எங்கள் தந்தை சொல்வார்கள், நல்லதை 4 தடவை பேசலாம், கெடுதலை ஒரு முறை கூட நினைக்கக்கூடாது என்று சொல்லி நல்லதை செய்ய நல்லதை பேச நம்மளுடைய 1000 வார்த்தைகளும் விருத்தியாகி கொண்டே இருக்கணும். நல்ல கருத்துக்களையும் நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனைகளையும் எண்ணுவோம், பகிர்வோம் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களிடந்து விடைபெறுகின்றேன். தாயே மகமாயியே போற்றி. ஓம் சக்தி ஆதிசக்தி அன்னியே போற்றி. வணக்கம்.